ஓகே, தட் ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் ரிச் இன் அமினோ ஆசிட்ஸ். நீங்க ஒரு அமினோ ஆசிட் இப்போ நம்ம டேப்லெட் எடுத்தானா ஒரு பயோட்டின் டேப்லெட் எடுப்பாங்கல்ல, அதுல சிலீனியம், மெக்னீசியம், ஆல் த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கணும்ல. இந்த எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோல இருக்கும். அது காரணம் தான் நீங்க பார்ப்பீங்க தோஸ் பீப்புள் நிறைய ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்தாங்கன்னா அவங்க ஹேர் குவாலிட்டி நல்லா இருக்கும். பிகாஸ் தேர் கெட்டிங் எனஃப் நியூட்ரிஷன் ஃபார் தெம் செல்ஸ். ஸோ உங்க ஸ்லீப், உங்க நியூட்ரிஷன், உங்க மைண்ட் செட், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ட் இருந்தால் எப்போ பார்த்தாலும் டென்ஷனில் இருந்தீங்கன்னா இன்னும் ஆகும். அதில் டென்ஷன் இருந்தீங்கன்னா உங்கள் பிளட் சர்க்குலேஷன் டு த ஸ்கேல்ப் இருக்குல்ல. சப்போஸ் ஒரு வாட்டி நம்ம எப்போவுமே நம்ம டென்ஷன் இருந்தால் தட் இஸ் கால்ட் வேசோ கான்ஸ்ட்ரக்ஷன். வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன்னா பிளட் வெசல் இருக்குல்ல, அந்த பிளட் வெசல்ஸ் கொஞ்சம் நேரோ ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம டென்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அந்த பிளட் வெசல் நிறைய கான்ஸ்ட்ரக்ஷன், வேசோ கான்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா ஹேருக்கு அவ்வளோ நியூட்ரிஷனே வராது. ஸோ ஒரு டைம் ஓகே, செகண்ட் டைம் ஓகே, அது கண்டினியூஸ் அப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் ஹேருக்கு அவ்வளோ இதுவே இருக்காது. இன்னொன்றுன்னா ஹேர் இஸ் அ வெஸ்டிஜியல் ஆர்கன். வெஸ்டிஜியல் ஆர்கன்னா இட் இஸ் தேர் பட் இட் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். இருந்தால் ஓகே, இல்லைனாவும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கும்.